இது உங்களுக்கான பாரம்பரிய உணவுகள். இப்பொழுது மதுராந்தகம் அருகில் அனிச்சம் பெஸ்ட் காஃபி ABC, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, மேட்டுப்பாளையம், மதுராந்தகம். அசல் சுவை அதே சுவை. இப்பொழுது அனிச்சம் பெஸ்ட் காஃபியில். இந்த செல்போன்ல எப்படியோ பேசுவீங்க நீங்களே? ஆமாம், செல்ஃபோனில் நாங்கள் அமைதியாக பேசுவோம். ஹலோ, எங்கே இருக்கு? நான் இன்னைக்கு வரமாட்டேன். சி போ, நான் இன்னைக்கு வரமாட்டேன், நாளைக்கு தானே வரும் அப்படின்னு நாங்கள் அமைதியாக பேசுவோம். இதைத்தான் பரமசிவன் கேட்குறா, இளவை என்ன பேசுறேங்கிறா. அது பார்க்குற உங்களுக்கு புரியாலியா? பேசிக்கிற அந்த காதலர்களுக்கு மட்டும்தான் புரியும். அது அவங்களுக்கு தான் புரியும். ஆமா, அது தனி பாஷை. அது அது அவங்களுக்கு மட்டும் தான் புரியும். நான் இந்த சென்னையில ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு ஹோட்டல்ல அறையில தங்கியிருந்தேனுங்க. திடீர்னு மத்தியானம் 2-2:30 மணிக்கு என்னோட செல்போன் அடிச்சுது. இது கேளுங்க, இது உண்மையாவே நடந்தது. எடுத்து ஹலோ அப்படின்னு, அந்த பக்கம் இருந்து ஒரு இளம் பெண்ணோட குரல், என்னைய உத்தமர் கோயிலுக்கு வர சொல்லிட்டு நீங்க எங்க இருக்கீங்க? எனக்கு உண்மையா சொல்றேங்க, 2 நாள் ஜுரம், வயசு 64, எனக்கு போன் வருது. உத்தமர் கோயில் திருச்சியில இருக்கு, இருக்குங்க. ஒரு போன் வருது, என்னைய உத்தமர் கோயிலுக்கு வர சொல்லிட்டு நீங்க எங்க இருக்கிறீங்க? அப்ப நானும் கொஞ்சம் போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு நான் சென்னைக்கு போயிட்டேன் அப்படின்னா, என்னை இங்க வர சொல்லிட்டு நீங்க எப்படி சென்னைக்கு போகலாம்? இல்லை, நான் ஒரு முக்கியமான வேலையாக வந்துடுறேன், எனக்கு என்னன்னு சொல்லு, எப்படினாலும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நீங்கள் இங்கே சென்னையிலேருந்து திருச்சிக்கு எப்படிமா 1/2 மணி நேரத்தில் வர முடியும்? இதில் ஒரு குறிப்பு வச்சுங்க, எவனோ ஒரு பயபெத்த பிள்ளைய உத்தமர் கோயிலுக்கு வான்னு சொல்லிட்டு அவன் போகாமல் இருக்கான். அதானே நடக்குது. அந்த பொண்ணுகிட்ட ஒரு நம்பர் கொடுத்துருக்கான். அந்த நம்பர் துரதிருஷ்டவசமாவோ அதிர்ஷ்டவசமாவோ ஏன் நம்பரா போச்சு. ஹலோ, நீங்க ஏன் உத்தமர் கோயிலுக்கு வரலன்னு கேக்குதுங்க. இப்ப நான் இந்த தம்பிக்கு மறுப்பு சொல்றதுக்காக சொல்லல. அவர் சொன்ன மாதிரி காதலுக்கு விரோதம் இல்லை. போன்ல பேசுறவனோட குரல் யாருடைய குரல்னு கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெண்ணு, எவனோ சொன்னான் என்பதற்காக ஒரு வனாந்திரமா இருக்கக்கூடிய ஒரு உத்தமர் கோயில், ஆள் நடமாட்டம் இல்லாத கோயில், அந்த கோயில்ல காத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னா, இந்த பிள்ளைகள் எங்கே போய் முடிய போகிறார்கள்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு எங்க கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? காதல் கல்யாணமா, பெற்றோர்கள் ஏற்படுத்தின காதல் கல்யாணம் தானே? சத்தியமா உங்க புராண சத்தியமா காதல் கல்யாணம் தான். அதுக்கு இன்னொரு ஆதாரம் ஒண்ணு இருக்கு, நான் சொல்றேன். காதலிச்ச பொண்ணையே கட்டினீங்களா? காதலிச்ச பொண்ணையே தான் கட்டிக்கிட்டேன் ஐயா. எங்க அப்பா கல்யாணம் பண்ணி 10 வருஷம் சொல்லிட்டு தான் நான் பிறந்தேன். ஏன்னா எங்க அப்பா நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பண்ணாரு. அதனால 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் லேட் ஆனிச்சு. இப்ப நான் கல்யாணம் பண்ணி 10வது மாசத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சு. அது என்னைக்கு திரும்ப பிறந்துச்சு? என்னைக்கு? போன பிப்ரவரி 14 அன்னைக்கு, காதலர் தினத்தன்னைக்கு எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. காதல் பரிசு. ஆமா, காதல் பரிசாத வச்சிருக்கேன். ஆனா இப்ப 1 வருஷம் ஆக போகுது. என் மனைகிட்ட ஒரு சாடையா ஒரு பாட்டு ஒண்ணு பாடினேன். என்ன பாட்டு பாடுனீங்க? நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே அப்படின்னு பாடினேன். அதுக்கு மனைவி சொன்னா, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே அப்படின்னு பாடினான். அடுத்து நான் சொன்னேன், அரரோ அரிரோ அரரோ அரிரோ அப்படின்னு. அன்னைக்கு ராரா தாலாட்ட ஆரம்பிச்சோம், இன்ன வரைக்கும் தாலாட்டி இருக்கிற, அவ தூங்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு எவ்வளவு இலங்கை பிரச்சனைன்னு சொல்றாங்களே, அந்த இலங்கை பிரச்சனைக்கெல்லாம் என்ன தீர்வு தெரியுமா? காதலிக்கணும். என்ன நினைக்கிறீங்க? இலங்கை நகரத்திலே இன்பவல்லி நீ இருந்தால் இந்து மகா சமுத்திரத்தை இங்க இருந்தே தாண்டிடுவேன் ஒருத்தன். அதெல்லாம் என்னாச்சு? எங்க ஊர்ல இப்படித்தான் ஒருத்தன், இலங்கை தீவினில நீ இருந்தா நான் இந்து மகா சமுத்திரத்தை இங்க இருந்தே தாண்டுவேன் சாக்கடையில பொத்தட்டின்னு விழுந்துட்டான். சாக்கடையா தாண்ட போயா தெரியாத போய் இந்து மகா சமுத்திரத்தை இங்க தாண்ட போறான். அது சரி.